சட்டசபையில் தீர்மானம், மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை. அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மாயத்துக்கு மதிக்க வேண்டும்? என் வரி வேணும், என் வரியை நாக்க போட்டு நக்கி நக்கி திம்ப இந்திய பெருநிலத்தை, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே, மானத்தமிழன் இரண்டாவது இடத்திலே. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? என் வரியை எடுக்க எப்படி வர? எப்படி வர? உடனே இவர் சொல்வார்கள், அதை நான் மதிக்க முடியாது. பார்த்தீர்களா, இவர்களை விடக்கூடாது, தமிழ் தேசியர்கள், பிரிவினைவாதிகள், தனிநாடு கற்பார்கள், அதுக்கப்பா டேய் வாடா, என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு நீ தாரை வார்த்தது தவறு, கொடுமை, பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள், கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா? அடுத்த தீர்மானம், நீ என்ன செஞ்சு வருவ? அதிகாட்சி என்னடா செய்வ? ஆட்சியை கலைப்ப, மறுபடியும் தேர்தல் வைப்பிலடா, அதுலயும் நாங்க நிப்போம்லடா. இங்க மான தமிழச்சி மாறல பால் குடிச்சு மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ற மறவர் கூட்டம் கோடி கோடி. அன்னைக்கு ஒரு ஓட்டு நீ வாங்க முடியாது, மொத்தமா நாங்க தான். அன்னைக்கு 117 இடம் வென்று நாங்க ஜெயிச்சிருந்தோம் வச்சுக்க, இப்ப 234 நாங்க தான். நீ ஒரு தடவை விட்டு பாரு. அப்படி ஏன் அப்படி சண்டை போட நிமிந்து நிக்க வீரம் மறவன் இங்க ஒருத்தனும் இல்ல. எல்லாம் நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும்? அந்த நேரம் எப்பயா? அந்த நேரம் எப்ப? இப்படி ஒரு கொடுமை. நீ வசமா சிக்கிக்கிட்ட தம்பி, சிக்கிக்கிட்ட. நீ இன்னும் பாருங்க, அடுத்த தடவையும் அவங்க தானா? டேய், என்ன பாடுபட்டாலும் இவங்களை ஒழிச்சு போடணும்டா, என்ன பாடுபட்டாலும் ஒழிச்சு போடணும். ஒரே வழிதாண்டா இருக்குது, நம்ம வெல்றதான். கேரளா மீனவனை அவன் தொட பயப்படுற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட பயப்படணும். என்ன பண்ணுவேன் சீமான்? நெய்தல் படை கட்டணும்னா இவர் என் தம்பியோட சொன்ன அதிபரா, இவர் எப்படி பண்ணுவாரு என்ன? ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு, அப்படி அதிபரா அவர் எப்படி எடுக்கிறாரு? எப்படி எடுக்கிறாரு? ஏன் நான் சொன்ன நீ சிரிச்ச? 2016 ஆட்சி எப்படி நடத்துவேன்னு புத்தகம் வெளியிட்டேன், சிரிச்ச. அதை பினராயி விஜயன் நெய்தல் படைன்னு ஒன்னு கட்டி, அது பேரணியில அவர் போய் வணக்கம் செலுத்துறார், ரசிக்கிற. நெய்தல் படை கட்டிட்டார், நாம நெய்தல் படைன்ட்டமா, அதை அப்படியே காப்பி அடிக்க கூடாதான். நெய்தல் மீட்சி இயக்கம். நெய்தல் மீட்சினா யார்கிட்ட அடமானம் இருக்கு? நகை அடமானம் வைக்கிறோம், மீட்கணும். யார்கிட்ட இருக்கு? நீங்க தான் அடமானம் வச்சா வைக்க போயில, இவங்க தான். யார்கிட்ட? நம்ம தான். நம்ம சொன்னா பரவாயில்ல, மீட்கணும். இவங்க மீட்சி இயக்கம். எங்கப்போ நம்ம சொல்றோமா, அது மக்கள் அதை ஆதரிக்கிறானா, அதனால அதுக்கு ஒரு வார்த்தை. இப்பதான் முதியோரே பாக்குறாங்க, அன்பு சோலை என்று முதியோர் காப்பகம். இவனால் முதியோர்களே இல்ல. திடீர்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பேசுவாங்க, சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும். ஆமா, எடுக்க வேண்டும். நீ தான் எடுக்கணும். நெய்தல் படை தமிழ் தேசிய அரசு, தமிழர் தேசிய அரசு அமையும் போது நெய்தல் படை கட்டப்படும். எப்படி கட்டுவ சீமான்? மீனவ மக்களை படையில் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி கிடையாது, உடல் தகுதி கிடையாது, ஒரே தகுதிதான், படகோட்ட தெரியுமா, நீச்சல் தெரியுமா? தெரியும், படையில சேர்க்கிறேன். பயிற்சி, அது உலகத்தில் தலை சிறந்த பயிற்சியை கொடுக்குறோம். நீ பெட்ரோல் கொண்டு போவியா, டீசல் கொண்டு போவியா, சாப்பாடு கொண்டு போவியா, எதை கொண்டு போய் எனக்கு தெரியாது. ஆனா இந்த குண்டு, இந்த துப்பாக்கி கொண்டு போகணும். ஒரு படகுக்கு 2 அந்த படகு போகும்போது பின்னாடி துணை படகு, பாதுகாப்பு படகு. அதே படகு நான் அனுப்புவேன், கப்பல் பின்னாடி போகும், மீன்பிடி படகோட. அவன் வர்றான்னு வச்சுக்கடா, அவன் தொடுவான்னு நினைச்சா தூக்குடா, முதல்ல போடுறா. சாகுறன்னு ஆயிடுச்சு, அவனை சாகடிச்சுட்டு செத்துறான். நடுக்கடல்ல ஒரு தடவை பறக்க விடுறா, இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகுடா, சர்வதேச கடல் எல்லையில பிரச்சனைடா, பேச வருவான். அப்ப கால் மேல கால் போட்டு, ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ், போட. ஏண்டா, நான் சாகும் போது ஆத்தால கதரும் போது என் அக்கா தங்கச்சி தாலி இருக்கும்போது ரயிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்த நாய் போட. என் கடல் எல்லைக்குள் என் மக்கள் சுதந்திரமாக மீன் பிடிக்க முடியாம எவனும் நடமாட முடியாத நிலையை உருவாக்க.
நெய்தல் படை கட்டுவது உறுதி. நீ வேணா பாரு, அவனை தொட சொல்லு பாப்ப. எப்படி ஆள் எடுப்ப நீ? போலீஸுக்கு எப்படி எடுப்பிய? ஊர்காவல் படையெல்லாம் எடுக்கிற, உனத்துக்கு உதவாத படைகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிற. என்ன பண்ணுது உன் போலீஸ்? தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு கஞ்சா விக்குது, எல்லாம் விக்குது. நீ சட்டம் ஒழுங்கு பெரிய காவலருங்கிற. நாளைக்கு எத்தனை பேர் சாவான்னு தெரியல. எவன் வெட்டுப்பட்டுச்சாவன், இவன் குத்துப்பட்டுச்சாவன், உயிரோடவே சீருடையோட போலீஸ் எரிச்சு போட்டு போறேன், ஒன்னும் கேட்கல. போலீஸ் ஒரு காவலரை எரிச்சு உயிரோட கொளுத்தி விட்டு போயிட்டான். இப்ப நாம நாட்டை பாதுகாக்கிறோம் இல்லையோ, முதல்ல போலீஸை பாதுகாக்கணும். நம்ம பிரச்சனை அதுதான், நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான் பெரிய பிரச்சனை இருக்கு. மீனவர் வாழ் உரிமை என்பது மீனவ மக்களின் உரிமை என்று நீங்கள் எண்ணுவதை கைவிடுங்கள். தமிழ் பேரினத்தின் உரிமை என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த அரசுகள் செய்யாது. செய்வதென்றால் எப்போ செஞ்சிருக்கலாம். அவனுக்கு நம்ம உரிமையை பற்றியோ, உயிரை பற்றியோ, உணர்வை பற்றியோ, வாழ்க்கையை பற்றியோ அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு குறி நம்ம வாக்குதான். அப்ப நாம செய்ய வேண்டியது, இப்ப நம்ம எத்தனை கேள்வி எழுப்புறோம். குஜராத்ல ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிச்சு. இங்க கூட என் தம்பி பேசினான், பகை நாடு உனக்கு பாகிஸ்தான், விளையாட்டுல கூட நீ ஒன்னா நிக்கிறது இல்ல. ஆனால் அந்த நாட்டு ராணுவம் உன் நாட்டு மீனவனை சுட்டுக் கொண்டது ஒன்றா இல்லை, கைது செஞ்சிருக்கு. ஒரே ஒரு முறை குஜராத் மீனவனை சுற்றுச்சு, தெரிய ஒரு தவறுதலா துற்றுச்சு. உடனே என்ன பண்றான், படையை பூரா கொண்டு நிறுத்தி எந்த நேரமும் போர் தொடுக்கலாம்ங்கிற பதட்டத்தை உருவாக்குற. ஒரு மீனவனுக்கு 850 மீனவனுக்கு நீ எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு மீனவன் சாவுக்கு இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், பிரதம அமைச்சர் ஒரு கண்டனமாவது, ஒரு வருத்தமாவது தெரிவிக்க வேண்டாமா? இல்லை. குஜராத் மீனவனை கைது செய்து கொண்டு போகிற போது விரட்டி போய் இந்திய கடற்படை ராணுவம் தடுத்து மீட்டு கொண்டு வருகிறது. அதை வரவேற்கிறோம். அதை போல எங்க மீனவர்களை சிறைபிடிக்கும் போது ஏன் தடுத்து மீட்டு கொண்டு வரவில்லை? ஏன்? என் மீனவனை மொட்டையடிப்பது எனக்கான அவமானம் இல்ல, இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கான அவமானம், இந்திய பெருநாட்டிற்கான அவமானம். ஒரு சின்ன தீவு, ஒரு 4 மாவட்ட அளவு வைத்திருக்கிற ஒரு நாட்டுக்காரன் இவ்வளவு பெரிய நாட்டின் குடிமகனை மொட்டையடித்து இழிவுபடுத்துறான் என்றால் அது எனக்கான மொட்டை இல்ல, நாட்டை ஆளுகிற பிரதம அமைச்சர், ராணுவ அமைச்சர், உள்துறை அமைச்சர், இந்த நாட்டின் முதலமைச்சர் இவர்களுக்கான அவமானம் உண்டான ஒழிய எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நாட்டின் மக்களின் நிர்வாணம் என்பது தேசத்தின் நிர்வாணம், நாட்டிற்கான அவமானம் ஒழிய எங்களுக்கு இல்லை. இவர்கள் அதை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள். அது அவர்களுக்கு அதை பற்றி அக்கறையும் இல்லை, இதை பற்றி தேவையும் இல்லை. தேர்தல் வரும்போது மீனவ மக்கள் அவர்கள் எங்க, என் தம்பி என் தங்கச்சி ஜெனிபர் சொன்ன மாதிரி ஒரு மீனவ பிரதிநிதி 40 பேர்ல ஒரு மீனவ பிரதிநிதி சொல்லு எங்கே? இதை மாற்றுவதற்கு, இந்த கொடிய காயத்தை ஆற்றுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தமிழ் பேரின மக்களின் ஓர்மை. சாதிய மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்ச்சியை முன்னுக்கு நிறுத்தும் போதுதான் தமிழ் தேசிய இன உணர்வு பிறக்கும். அந்த இன உணர்வு பிறக்கிற போது தமிழ் தேசிய இன மக்களுக்கான அரசியல் வலிமை பிறந்துரும். இப்ப நாங்க மொத்தமா உட்கார்ந்து இருக்கிறதே எத்தனை பேருக்கு பதட்டமா இருக்கு. இப்ப இதிலே எல்லாரும் பேசும்போது நேரம் பத்தல, இன்னும் 40-50 பேர் வெளியில இருக்காங்க. அவங்கள ஒரு நாள் வச்சு விடிய விடிய மாநாடு போடுவோம்டா. ஒரு நாள் காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 10 மணி வரைக்கும் பேசுவோம். தனித்தனி மாந்தர்கள், தனித்தனி தமிழர்கள் ஒரே நோக்கத்துக்காக பேசுகிறார்கள். பல்வேறு நிலப்பரப்புகளில் பிரிந்து பிளந்து வாழ்ந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகளாக இணைந்து இன உணர்வுக்காக, இன மக்களின் நலனுக்காக நிற்கிறார்கள் என்பதை காட்டணும். இந்த ஓர்மை தொலைதூரத்தில் இருக்கிற தமிழ் தேசிய இன பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். ஏன்னா அவன் நம்மளை பார்த்து நினைப்பான், அவன் ஒரு தனியா அங்கிட்டு கத்திட்டு இருப்பான், இவன் தனியா கத்திட்டு இருப்பான், அவன் தனியா கத்திட்டு இருப்பான்னு நினைப்பான். அப்படி கிடையாது. ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஒன்றிணைந்த நாங்கள் நிற்போம் என்பதை காட்டுவதற்காக இந்த தொடர்ச்சியாக இந்த தமிழின மக்கள் நாங்கள் ஒருங்கிணைந்து இந்த மக்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாங்கள் போராடி வருகிறோம். இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள்
குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள், திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஒன்னத்துக்கு உதவாததுக்கு எல்லாரையும் கூட்டி கூட்டி பேசிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு உயிர் பிரச்சனையாக இருக்கிற நீட்டு பிரச்சனையை நீக்குவதற்கு, இந்த மீனவ மக்களினுடைய வாழ்வுரிமையை மீட்பதற்கு, காப்பதற்கு, இது போன்ற பிரச்சனைகளுக்கு நீங்க எல்லா கட்சியையும் கூட்டி பேசுங்கள், எல்லா மாநில முதல்வரையும் சந்திச்சு பேசுங்கள். மீனவர் வாழ்வுரிமையை, மீனவர் மீன் பிடிக்கிற உரிமையை அதை பாதுகாத்துக் கொடுங்கள். இந்த கடல் பரப்பில் மீன் பிடிக்கிற உரிமை இந்த நாட்டின் குடிமக்கள் எங்களுக்கு இருக்கா இல்லையா? முதலில் நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா? இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் என்றால் எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுங்கள், எங்கள் வாழ்வுரிமையை மீட்டுக் கொடுங்கள். இதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. நாங்கள் எது தேவையற்று போராடுகிறோம், பொழுதுபோக்குக்காக போராடுகிறோம் என்று சொல்லாதீர்கள். எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது போல மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டங்கள் வரும். ஆனால் தமிழின மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. போராடினாத்தான் வாழ முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டு பிரச்சனை இல்லை. சட்டசபையிலே மாண்புமிக்க தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் 1,00,000 போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்கிறார்கள். இதில் என்ன பெருமை? 1,00,000 பிரச்சனைகளை என் மக்களுக்குள் திணித்திருக்கிறீர்கள், போராட்டங்களை கையெழுத்திருக்கிறீர்கள், அவர்களுக்கு திணித்திருக்கிறீர்கள் என்பதுதான் கொடுமை. அதுல பெருமை இல்லை உங்களுக்கு. போராடுகிற நிலைமைக்கு என் மக்களை 3 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களை போராடுகிற நிலைமைக்கு தள்ளிவிட்டு இருக்கிறீர்கள். அப்ப பிரச்சனைகளிலே பிறந்து, பிரச்சனையிலே வளர்ந்து, பிரச்சனையிலே வாழ்ந்து, பிரச்சனையிலே மரணிக்கிறான் தமிழர். 9,00,000 கோடி கடனை பெற்று நீங்க நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் சொல்ல முடியுமா? இல்லை. என் மீனவ மக்களின் படகை பறிக்காதே, அவனுடைய வாழ்வாதாரத்தை பறிக்காதே என்று ஒரு கடும் அறிக்கையை இந்த நாட்டின் அதிபர்கள் விட முடியலையே. அப்புறம் எனவே என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல, நம்முடைய மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல, நம்முடைய உரிமையை நாமே போராடி பெறுவது இந்த அதிகாரங்களை நம்பி பயனில்லை. ஒன்றை உங்கள் உடன் பிறந்தான் சொல்லுவேன், மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை, அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை. எனவே அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதிகாரத்தை நோக்கி அடிமை நிலையில் இருக்கிற அன்னை தமிழ் மக்கள் பாய வேண்டும், எழ வேண்டும், கிளற வேண்டும், வெல்ல வேண்டும். இதை தவிர நம் இன மக்களின் உரிமை மீட்புக்கு, எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வுக்கு வாய்ப்பில்லை. மீனவ மக்கள் நம்மோடு நிற்பார்கள் என்று நாம் இங்கே நிற்கவில்லை, அந்த நம் சொந்தங்களோடு நாம் எல்லோரும் நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவே இங்கே நாம் கூடியிருக்கிறோம். எனவே இந்த கூட்டு இயக்க போராட்டத்தின் வாயிலாக நாம் விடுகிற கோரிக்கை, எங்கள் அன்பு மக்கள், எங்கள் மீனவ சொந்தங்களின் வாழ்வுரிமையை பாதுகாத்துக் கொடுங்கள். தொடர்ச்சியாக சிறைபிடிக்கிற அந்த கொடுமையை தடுங்கள். சிறைப்பட்டு இருக்கிற எங்கள் மீனவ சொந்தங்களை விடுதலை செய்யுங்கள். பறிமுள் செய்த ஏலமிட்ட படகுகளை மீட்டுக் கொடுங்கள், அல்ல அந்த படகுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இழப்பீடை கொடுங்கள். இதுதான் எங்கள் கோரிக்கை. புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். போராட்டத்தில் பங்கேற்ற என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள், பல்வேறு அரசியல் இயக்கங்களை சார்ந்தாலும் மக்களின் நலனுக்காக ஒன்று கூடிய என் உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கமும் வாழ்த்துக்களும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.